விஜய் மேலே ஏன் இவ்வளோ ஒரு கொலை வெறி? ஒரு நடிகர் சிஎம் வரக்கூடாதா? எலெக்ஷன் ஜெயிக்கக்கூடாதா? அதுவும் ஃபஸ்ட் டைமும் உடனே சிஎம் ஆயிடுவாரா? இந்த மாதிரி கொஸ்டின் என்னை சுற்றிட்டு இருக்கவங்கலாம் நிறைய கொஸ்டின் ஒன்றும் முடியல. விஜய் மேலே அவ்வளோ காண்டு, அவ்வளோ ஒரு வெறுப்பு ஏற்றி சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் தான் இந்த 2026 நம்ம விஜய் தான் சிஎம்மாக வரப்போகிறாங்க. அது இந்த நாளை குறித்து வச்சுக்க, நான் கரெக்டாக சொல்கிறேன். இந்த ஒரு மாற்றமே நிகழப்போகுது. யாருமே எதிர்பார்க்க மாட்டேன்றாங்க. எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, விஜய் அடிக்கவே மாட்டாங்க, 2026 சிஎம் வரவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மறுபடி திமுக தான் ஜெயிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாமே முறியடிக்க போகிறாரு. நம்ம எம்ஜிஆர் எப்படி முதல் முறையாக வந்தாரோ அதே மாதிரி இது ஒரு மாற்றமாக தமிழ்நாட்டில் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சிஎம்மை முதலமைச்சராக விஜய் வந்ததுமே ரொம்ப நல்லா செய்ய போகிறாங்க. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு தரமான சம்பவம் நிறைய அடிபட்டு வந்திருக்காரு நம்ம விஜய். இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் என்னென்னமோ அடியில் கொஞ்சங்கன்றாங்க, இது அதுன்னு ரொம்ப வன்மத்தை கக்கி தீர்த்துட்டு இருக்காங்க நம்ம விஜய் மேலே. இது எல்லாமே அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜனநாயகன் பார்த்திங்கன்னா, இப்போ என்னெல்லாம் 8ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியது ஜனவரி 2026. இப்போ அப்படியே உச்ச நீதிமன்றம் அங்கே இங்கேருந்து போயிட்டே இருக்குது. இப்போ போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்குது இந்த மூவி. இதுக்கெல்லாமே ரொம்ப வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் நம்ம விஜய் 2026 பதில் நீங்கள் தான் மக்களை சொல்லணும். இதுக்கு எல்லாமே நடந்த சதி வேலை பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் முறியடித்து நம்ம 2026 நம்ம விஜய் சிஎம் ஆக்குறோம். அவர் தான் வரப்போகிறாரு. சீட்டில் அவர் தான் உட்கார போகிறாரு. பார்த்துக்கோங்க. இதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க.